அம்பலம் தில்லையம்பலம் தென்னுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அந்த அம்மாட்ட ஒரு டம்ளர் சுடுதண்ணி பேசுவாங்க. கொடுங்க. எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் தென்னூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி, பெண்பிள்ளை நன்றினுள் ஆடி போற்றி, இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, கொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்விபத்தில் அமைந்தவிழான் அடி போற்றி, வாடிதிரு நாவலூர் வன்கொண்டர் கடம் போற்றி, ஊழிமதி பெறுவாத ஊரத்திற்கு தாழ் போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். ஈராண்டில் சிவஞானம் பெற்று இருந்த நிகழ்ந்தார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அறிவுறுந்த அவைநந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடம்பை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்மருந்த திருத்தாள் போற்றி போற்றி. சிவா கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் என்னை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு வீடுகளில் தழைகமாகும். மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர், முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர். வேண்டாம், இது போதும். முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனபலம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமந்திரம் போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி. திருமந்திரத்தில் தந்திரம் 7, தலைப்பு சிவலிங்கம், 7வது தலைப்பு. அதில் 3வது மந்திரம். 3வது மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. பொருள் எழுதுங்க. சிவபெருமான் ஒருவனே, மந்திரங்களில் சொன்னவாறு சிவபெருமான் ஒருவனே ஒப்பற்ற பரம்பொருள் என்று உணர்ந்தேன். முந்தைய மந்திரங்களில் சொன்னவாறு வழிபடுதல் மட்டுமே சிவபெருமான் ஒருவனே ஒப்பற்ற தனிமுதல் பொருள் என நான் உணர்ந்தேன். அவனை மேலை மந்திரங்களில் சொன்னவாறு வழிபட்டேன். அதுவே நன்னறி என்று உணர்ந்தேன். வழிபட வழிபட அவனது பேரின்ப வெள்ளம் எனக்குள் நிறைந்தது. ஐம்புலன்களுக்கு அடங்காமல் மிகுந்து எழுந்தது. எனக்கு கிடைக்க வேண்டியதை அவ்வப்போது இறைவன் அருள்கிறான். ஒரு மந்திரத்துக்கு இந்த வகுப்பு விலையாகாது. முடிவுரை: சிவனே பெரிய கடவுள் என்று உணர்ந்து லிங்கத்தை வழிபட வேண்டும். அதனால் விளையும் நன்மையை திருமூலர் இங்கு சொல்லுகிறார். ஒன்றெனக் கண்டேன், மூலம் படிச்சுக்கிடுங்க. அதாவது அவனே ஒப்பற்ற தனிமுதல் என்று கண்டேன், எம் ஈசன் ஒருவனை ஒன்றெனக் கண்டேன். நன்றென்று அடியினை மேலே சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகளை நன்றி என்று கருதி அவனுடைய 2 திருவடிகளையும் அவனை தொழுதேன். வென்று ஐம்புலனும் மிக கிடந்து இன்புற. எனக்கு அவன் கொடுக்கிற இன்பம் ஐம்புலன்களையும் கடந்து போகுது. ஏதாவது நம்ம ஒரு உணவு உண்றதாக இருந்தால் கூட ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டது தான். எந்த சுவையாக இருந்தாலும் நாக்கு கட்டுப்பட்டது, எந்த ஓசையாக இருந்தாலும் காதுக்கு கட்டுப்பட்டது. ஆனால் இறைவன் தர்ற பேரின்பம் எதை கடந்து போகுதுங்கிறாரு? ஐம்புலன்களையும் கடந்து பதிஞானத்தால் அனுபவிக்கப்படுகிறதா போகிறதுன்னு அர்த்தம். அன்றென்று அருள் செய்யும் ஆதிப்பிராணி. அன்னைக்கு என்னென்ன சாதனம் செஞ்சமோ அதற்கான அருளை செய்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்கிறார். அதை அன்றன்றைக்கு இறைவன் நமக்கு வேண்டிய அருளை செய்கிறான் என்பது இந்த மந்திரத்தினுடைய பொருள். முக்கியமான மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கான பொருள். இந்த சிவபெருமான் தன்னுடைய கடத்த நிலையில் நவந்தரு பேதமாக நிற்பார்.
நவந்தரு வேதம்னா அயன், மால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், சக்தி, சிவன், விந்து, நாதம். தெரியுமில்ல? நவந்தரு வேதம். அயன், மால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், சக்தி, சிவன், விந்து, நாதம். 9 நிலைகளும் இருப்பார். உயிர்களுக்கு அவங்கவங்க நிலைக்கு ஏற்றபடி பயன் தருவார். அந்த இறைவனுக்கு பொதுவான ஒரு அடையாளம் சிவலிங்கம். சிவலிங்கத்தை அம்மையுடன் இருக்கும் சிவபெருமானின் சொரூப சிவனின் அடையாளமாக கொள்ள வேண்டும். சொரூப சிவனின் அடையாளமாக கொள்ள வேண்டும். நவந்தரு வேதம் சித்தியார் 164 இருக்குது. இந்த மந்திரத்தில் திருமூலர் அயன்ல இருந்து சொல்றாரு. அதுக்கு ஒடுக்க முறைன்னு பேர். நாதத்திலிருந்து சொன்னால் அது தோற்ற முறைன்னு பேர். இந்த மந்திரத்தில் பரநாதம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை பரவிந்துவுக்கும் சேர்த்து கொள்ளணும். அதை விந்துவுக்கும் சேர்த்து கொள்ளணும். வாங்க சிவாயம் சிவார்ப்பணம். பரநாதம் பரவிந்துவே சிவம் சக்தி எனப்படும். சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். அதனால சரி பரவாயில்ல. பரநாதம் பரவிந்துவே சிவம் சக்தி எனப்படும். பரநாதம் பரவிந்துவ சிவசக்திங்கிறோம். சிவசக்தியை நாதம் விந்துங்கிறோம். அந்த படிநிலை கரெக்டாக வச்சுக்கணும். நவந்தரு வேதம் சம்புபட்சம். இதில் மகேஸ்வரனுடைய வேதங்கள் மட்டுமே 25க்கு மேலாக இருக்கிறது. திருமந்திர 7ஆம் தந்திரம். திருமந்திர 7ஆம் சொல்கிறத எழுதினா போதும். அதில் மகேஸ்வர வேதங்கள் மட்டும் 25 வடிவங்களும் அதற்கு மேலாகவும் இருக்கிறது. அதற்கு மகேஸ்வர மூர்த்தங்கள்னு பெயர். இந்த 25 வடிவங்களும் மகேஸ்வரனை குறிக்கும். மகேஸ்வரனுக்குள்ள அடங்கும். நவந்தரு வேதங்களும் சிவலிங்கத்தில் அடங்கும். எந்த பயனுக்காக நீங்க சிவனை வணங்கினாலும் அந்த பயனை சிவலிங்கத்தின் மூலமாக நீங்க பெறலாம். சிவலிங்கத்தை இது பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் என்று பிரிப்பார்கள். அப்படி பிரித்தாலும் அங்கு வருகின்ற பிரம்மன் விஷ்ணு எல்லாருமே சம்புபட்சம். எல்லாருமே சம்புபட்சம்.
முடிவுரை: சிவலிங்கம் அனைத்து மூர்த்திகளாய் நிற்கும். மந்திரத்தை படிங்க. அடுத்த மந்திரம் படி. மலர்ந்த அயன்பால் ருத்திரன் ஈசன், பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம், நலந்தரும் சக்தி சிவன்வடிவாகி, பலந்தரும் லிங்க பரானந்தி ஆமே. நவந்தரு பேதங்கள் வந்துட்டு அதில் எந்த சந்தேகம் வர்றதுக்கு இடம் கிடையாது. எல்லா செய்தியும் அதில் சொல்லி முடிச்சுட்டார். சரியா? பரானந்தி ஆமே. பரானந்திங்கிற இடத்துல சிவனுடைய சொரூப சிவனுக்கு அடையாளம்னு அந்த இடம் மட்டும் கவனிக்கணும். பரானந்தி ஆமேனா பரான மேலான சொரூப சிவனது அடையாளம். அடுத்த மந்திரம் திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 7வது தலைப்பு சிவலிங்கம். 7ஆம் தந்திரம் 7வது தலைப்பு சிவலிங்கம். பொருள் எழுதுங்க. உயிரை உடம்பில் நிறுத்தி செயல்பட வேண்டும் என்று விரும்பியதால் சாதனங்களை செய்தேன். சாதனங்களை செய்தேன். கீழ்நோக்கி கிடந்தும் மேல் நோக்கி எழுந்தும் விளங்குகின்ற குண்டலினி சக்தியோடு உயிர் பொருந்தி இருக்கும் வரைதான் உடம்பு நிலை பெற்றிருக்கும். அதன் பின்னர் உடல் நீங்கிவிடும். அதாவது ஒருத்தன் உயிரோடு இருக்கிறத குண்டலினி சக்தி தான் நிர்ணயம் பண்ணுதுங்கிறார். உடல் நீங்கிவிடும். எனவே உடம்பு உள்ளவரை உள்ளே சுவாசிக்கப்படுகின்ற வெளியே மூச்சை வெளியே விடுகின்ற அதாவது பூரகம் ரேசகம் வாங்க சாஸ்திரத்தில். பூரகம் ரேசகத்தை கட்டுப்படுத்தி நடுநாடி வழியாக பிராணனை செலுத்த வேண்டும். வலது நாடி இடது மூக்கு துவாரத்தில் வந்து முடியும். இடது நாடி வலது மூக்கு துவாரத்தில் வந்து முடிஞ்சிடும். நடுநாடி தான் எது வரைக்கும் போகும்? உச்சி வரைக்கும் போகும். முதுகெலும்பு வழியாக உச்சி வரைக்கும் போகும். அதை அந்த இடதுகால் பெருவிரலில் தொடங்கி வலது மூக்கில் போய் முடியும் இடநாடி. வலதுகால் பெருவிரலில் தொடங்கி இடது மூக்கில் போய் முடியும் என்னது இடநாடி. இந்த முதுகெலும்புக்கு மத்தியில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும் நடுநாடி. அதில் பின்னி பின்னி இந்த 2 நாடிகளும் போகும். அதுதான் நம்ம விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதுங்கிறதுலாம் அதுதான். டாக்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதுதான். முதுகெலும்பு தான் மருத்துவம். மருத்துவத்தினுடைய பேசிக்கே முதுகெலும்பு தான். முதுகெலும்பில் ஏதாவது ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது, அவ்வளோதான், செத்தா. அதனால தான் முதுகெலும்பு ஆப்ரேஷனுக்குலாம் ஈஸியாக போகக்கூடாதும்பாங்க. இப்போ டாக்டர் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அப்போ அந்த நடுநாடி உச்சி வரைக்கும் போகும். அதனால் இந்த இடநாடி வலநாடி வரைக்கும் காற்று போகிறதுலாம் இயல்பு, எல்லாரும் செய்யக்கூடியது. இன்றைக்குமே நிறைய யோகா பயிற்சிகளுக்காரெல்லாம் இடநாடி வலநாடி தான் அவனுக்கு தெரியாது. இது தெரியாது. நடுநாடி தெரியாது. சுடுமுனை நாடியை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அருள் வேணும். அது ஏற்கனவே திறக்கப்படாமல் இருக்கும். மற்றதெல்லாம் திறந்துருக்கும். நடுநாடி எப்படி இருக்கும்? சாதனத்தின் மூலமாக தான் ஓப்பனே ஆகும். இப்போ நம்ம அந்த ஜெல் பேனை வாங்கினா ஒரு டிப்பு இருக்குல்ல மூடியில், அது மாதிரி இருக்கும். அது சாதனத்தின் மூலமாக தான் அதை அதுக்கு இறைவன் அருள் இல்லாமல் எதை இயக்க முடியாது. அதனால தான்
நடுநாடியில் சாதனம் பண்ணணுங்கிறாரு. இதெல்லாம் நம்ம முதல்ல நடத்தின ஞாபகத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நடுநாடியை இயக்கணும். அவ்வாறு ஒருத்தர் செயல்பட்டால் இதுவரை சொல்லப்பட்ட அனைத்து லிங்கங்களிலும் அதாவது அகத்தே நடுநாடியில் சாதனம் பண்ணணும், புறத்தே இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எந்த லிங்கத்தை வேணாலும் கும்பிடலாம். பாவனை செய்து வழிபட்டால், பாவனை செய்து வழிபடுதல்ங்கிறது கிரியையிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போ பாலாபிஷேகம்னா கிரியையில் பால் ஊற்றணும், பாவனையில் பால் ஊற்றுற மாதிரி பாவிச்சா போதும். ஏன்னா நடுநாடில் இவன் சாதனம் பண்ணுறதுனால இவன் எதுக்கு போக முடியாது, கிரியைக்கு போக முடியாது, பூ பறிக்கவோ இதுக்கெல்லாம் போக முடியாது, சாமி துணி துவைக்கிறதுக்கெல்லாம் போக முடியாது. அதையெல்லாம் இவன் என்ன செய்துக்கிடணும், பாவித்து கொள்ளணும். பால் அபிஷேகம் பண்ணதா பாவிக்கணும். இல்லை கிரியை தான் பண்ணாலும் கிரியையிலையும் பாவனை உண்டு. அந்த முத்திரையெல்லாம் பாவனை தான். அந்த கிரியையில் அவருடைய பாவனை அதிகமாக இருக்கும். இப்போ கிரியை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாவனை உண்டு, ஆனால் அவங்க கிரியையில் தீவிரமாக இருக்கிறதுனால அந்த பாவனை அவங்களுக்கு பெருசாக பிடிபடுறதில்லை. இங்கே திருமூலர் சொல்கிறது எதற்கு முக்கியத்துவம், பாவனைக்கு முக்கியத்துவம். பாவனைங்கிறது எப்படின்னா அகம் சார்ந்தது, கிரியைங்கிறது புறம் சார்ந்தது. ஒரு சிவ பூஜையில் ரெண்டுமே உண்டு, பாவனையும் உண்டு கிரியையும் உண்டு. ரெண்டையும் சமமாக செய்தால் அவன் வந்து பக்குவப்பட்டவன். ஆனால் யார் சமமாக செய்கிறா, எல்லாருமே எதில் தான் முங்குறாங்க. நான் 1 கிலோ பூ வாங்கி சாமிக்கு போட்டேன், 100 லிட்டர் பாலை வாங்கி ஊற்றினேன், அந்த புற வழிபாட்டில் தான் நடந்துறாங்க. புரியுதா? அதில் தான் திருமூலர் கண்டிஷன் போட்டார். நடுநாடில் சாதனம் பண்ணுறவனாக இருந்தால் உனக்கு கிரியை வந்து என்னது தான், பாவனை தான். புரியுதா? பாவனை தான் உனக்கு. மஞ்சள் கரைச்சி அபிஷேகம்னா நீ மஞ்சள் கரைச்சி ஊற்றுற மாதிரி அபிஷேகம் நீ பாவனை தான் பண்ணணும். இல்லை நீ கிரியைக்கு போனால் நீ எது குறையும், பாவனை குறையும், நடுநாடி சாதனம் குறையும். திரும்பவும் எங்கே போய் விழுந்துருவார், கிரியையில் போய் விழுந்துருவார். இப்போ நம்ம அடிக்கடி சில வசனங்களை பஞ்சு டயலாக் மாதிரி சொல்லுவோம். இப்போ தற்சமயம் என்னுடைய பஞ்சு டயலாக் என்னென்னா, நான் 3 விஷயத்தில் தான் கவனமாக இருக்கிறேன். சாமியை நம்புகிறேன், அருளை நம்புகிறேன். ஏன் அருள்னு சொன்னேன்னா குருவருளையும் திருவருளையும் நம்புகிறேன்னு அர்த்தம். அடியாரை நம்புகிறேன், அடியார்னா மாணவரை நம்புகிறேன், என்னுடைய அனுபவத்தை நம்புகிறேன். இது இப்போ புதுசாக கையில் எடுத்துருக்கிறேன். இப்போ கடைசி ஆயுதம் எது தான், என்னுடைய அனுபவங்கிறது சாதனம். என்னுடைய சாதனத்தை நான் நம்புகிறேன். எது காப்பாற்றும், என்னுடைய சாதனம் காப்பாற்றும். இது வரைக்கும் நான் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கலை, இப்போ தான் எடுக்கிறேன். ஏன்னா ஆபத்து நிறையா வருது. அப்போ நம்ம எதை அதிகம் பண்ண வேண்டியிருக்குது, நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி அதுக்கு ஏற்றபடி பாடமும் வருது, பாடமும் அதுக்கு ஏற்றபடி வருது. என்னுடைய அனுபவத்தை நான் நம்புகிறேன். 3 விஷயத்தை தான் நம்புகிறேன், வேறு எதையும் நான் நம்பலை. இந்த சைவ பணியில் அதில் என்ன வந்தாலும் சந்திக்கலாங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறேன். அதை இதில் திருமுறர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். நீ இதை மட்டும் உணர்ந்து வழிபாடு செய்யி. இதுவரைக்கும் சொன்ன எல்லா சிவலிங்கத்திலையும் நீ பாவனை வழிபாடு செய்யுங்கிறார். இதற்கு குறிப்புரை கொடுத்துருக்கிறார். இந்த மந்திரத்தோடையே இது தலைப்பு முடிஞ்சிருது. குறிப்புரை கொடுக்குறாரு. குண்டலினி சக்தி ஒடுங்கி கீழ்நோக்கி கடந்தால் உயிருக்கு கீழான உணர்வுகள் வரும். ஒருவனுடைய யோக சாதனம் 5ஆம் ஆதாரத்தை கடந்தால் மட்டும்தான் குண்டலினி சக்தி மேல் நோக்கி எழும். எந்த ஆதாரத்தை கடக்கணும், 5ஆம் ஆதாரத்தை கடக்கணும். முதல் ஆதார வழிபாடு விநாயகருக்குரியது. மூலாதாரம் விநாயகர். சுவாதிஷ்டானம் பிரம்மதேவருக்குரியது. மணிபூரகம் திருமாலுக்குரியது. அநாகதம் ருத்திரனுக்குரியது. உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்கிறது எனக்கு தெரியும். தெரியாதவங்க இருக்காங்களா, அதான் எனக்கு பிரச்சனை. அதுதான் ஆசிரியருடைய டீச்சிங்கில் இருக்கிற நுட்பம். அவனுக்கு தெரியாதல்ல. 99 பேருக்கு வயிறு நிறைஞ்சிட்டுங்கிறது முக்கியம் இல்லை, ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கிறாங்கிறது முக்கியம். கற்பித்தல்ல. 4ஆம் ஆதாரத்திற்குரியவர் ருத்திரன்.
ஐந்தாம் ஆதாரத்திற்குரியவர் மகேஸ்வரன். மகேஸ்வரனுக்கு என்ன தொழில்? மறைத்தல். அதனால தான் அது வரைக்கும் குண்டலினி எந்திரிக்காதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் முந்தி படித்ததை நான் மைண்டில் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கேன். ஆறாம் ஆதாரத்துக்குரியவர் சதாசிவன். சதாசிவனுக்குரிய தேவி மனோன்மணி, மனதின் உள்ளே இருக்கிற மணி, அதான் மனோன்மணி. ஒருவனுடைய யோகம் ஆறாம் ஆதாரம் வரைக்கும் கைகூடி விட்டால், ஆறாம் ஆதாரம் வரைக்கும் கைகூடுதல்னா என்ன சார்ன்னு கேட்டால், இப்போ நீங்கள் புருவ மத்தியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறீங்க, உங்களால் ஒரு நிமிடம் கூட உட்கார முடியலன்னா கைகூடலைன்னு அர்த்தம். கீழே ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். கீழே இருக்கிற ஆதாரங்கள்லேருந்து உங்களால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியலன்னு அர்த்தம். உங்களால் புருவ மத்தியில் மணிக்கணக்கில் உங்களால் சிந்தனையில் இருக்க முடியுதுன்னா உங்களுக்கு எந்த ஆதாரம் கைகூடிட்டு, அந்த ஆறாம் ஆதாரம் கைகூடுனா மட்டும்தான் குண்டலினி சக்தி, சுருண்டு கிடக்கிற பாம்பு போல் கிடக்கிற குண்டலினி சக்தி மேல் எழுகிற எது போல் எந்திரிக்கும், இது படம் எடுத்து மேலே எழுகின்ற பாம்பு மாதிரி மேல் நோக்கி அந்த சக்தி வரும். அதனால தான் குண்டலினி சக்தியை பாம்போடு ஒப்பிடுறது. பாம்பு படம் எடுக்கும்போது மேலே எழுந்திரிச்சிடும். ஆற்றல் இல்லாமல் சும்மா கிடக்கும்போது சுருண்டு கிடக்கும். அது எழுச்சி விட்டு மேல் நோக்கி இயங்குதலால் உயிருக்கு மேலான உணர்வுகள் வரும். நீங்கள் அந்தணர்கள் போட்டிருக்கிற பூநூலை பார்த்தீங்கன்னா, பூநூலுக்கு இப்போ இந்த காலை வச்சு என்ன கோயிலுக்கு நடக்கலாம், அதே சமயத்தில் கால் சிந்திக்குமா? இறைவனை அடைவதற்குரிய பெரிய கருவிகள் எல்லாம் பூநூலுக்கு மேலே இருக்கும். உலகத்தை அடைவதற்கான பெரிய கருவிகளெல்லாம் எங்கே இருக்கும்? பூநூலுக்கு கீழே இருக்கும். அது இந்த பூநூல் உடம்பை ரெண்டாக பிரிக்கும். யாருடைய பூநூல்? அந்தணருடைய பூநூல். பூநூலுக்கு மேல் பகுதி இறை சார்ந்தது, பூநூலுக்கு கீழே இருக்கிறது உலகு சார்ந்தது. ஆமாம், அதனால் அது மேல் நோக்கி எழும், மேலான உணர்வுகளை தரும். அதனையே நாயனார்னா திருமூலர் இங்கு கூறுகிறார். பொதுவாக எல்லாருக்கும் இது கீழ் நோக்கி கிடந்து தூங்கிய துயில் நிலையில் இருக்கும். அப்போது உலக பற்று வரும். அந்த குண்டலினி சக்தி உடலை விட்டு நீங்குகிறது என்றால் அந்த உலகப்பற்றும் போயிடும். அதான் செத்து போயிடுவான்னு அர்த்தம். அந்த உலகப்பற்றும் போயிடும். உடல் விழுந்து விடும்னு போட்டிருக்காரு. அதுக்கு பேர் தான் இறப்பு. நாம் பிராணன் இயங்கலைங்கிறோம். அவர் சொல்கிறார் குண்டலினி சக்தி உடம்பு விட்டு என்ன செஞ்சுட்டு வெளியேறிட்டு அது தன்னுடைய செயலை நிறுத்திட்டுங்கிறார். குண்டலினி சக்தி தன்னுடைய செயலை நிறுத்துறதுக்கு பேர் தான் இறப்புங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்ங்கிறார். இதை ஏன் இங்கே திருமூலர் இங்கே சொல்கிறாருன்னா, அது நடக்கிறதுக்குள்ளே சாமியை கும்பிடுன்னு சொல்கிறாராம். என்றைக்காவது நாள் செத்து போயிடுவா, அதுக்குள்ளே சாமி கும்பிடு. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது அதே திருமுறை தான். குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோன்னு ஏன் சொன்னார்? அது சும்மா புலம்புறதுக்காக சொன்னார். அதுக்குள்ளே சாமியை கும்பிடுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே நீ உனக்கு உற்றாரா யாரை தேடிக்க? இறைவனை தேடிக்கன்னு அர்த்தம். சொந்தக்காரன் இவனும் கூட வர மாட்டான் அப்படின்னு புலம்பல திருநாவுக்கரசர். அவருக்கு எந்த சொந்தக்காரன் இருந்தால் ஒரு வேலும் கிடையாது. அக்கா மட்டும் இருந்தாங்க, யாரும் கிடையாது. எந்த சொந்த அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எந்த உறவினரும் கிடையாது. அதனால் உற்றார் ஆர்வலரோன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வேறு புது மீனிங் சொல்லியிருக்கிறேன். என்ன மீனிங்? இன்னைக்கு தான் புது மீனிங் சொல்லியிருக்கிறேன். என்ன பொருள்? அதற்குள்ளாக இறைவனை உற்றாராக தேடிக்கொள்னு அர்த்தம். அது இந்த திருமந்திரம் மூலமாக நம்ம அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டோம். அதை மேல் நோக்கி சாதிப்பவர்களுக்கு வீடு பேறு கிடைக்கும். லிங்க வழிபாட்டையும் பிராணாயாமத்தோட செய்யுங்கன்னு சொல்றார். கடைசியில் ஒரு வரி முடிச்சுட்டாரு. சொன்னா நம்மளால ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் அழகா சொல்றாரு. இதுவரை கூறி வந்ததால் நாம் அறிந்து கொள்வது,
லிங்க வழிபாட்டில் யோக முயற்சியுடன் வழிபடுதல் வேண்டும். அதுவே மோட்சத்தை தரும். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். கிரியா யோகம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளால் விளக்கம் சொல்லவே முடியாது. கேட்டால் ஒரே ஒரு பதில், ரெண்டுக்கும் ஒரே தீட்சை, அதுக்கு மேலே பதிலே கிடையாது. திருமலை எவ்வளோ அழகாக சொல்கிறார். நீ லிங்கத்தை கும்பிடும்போதே என்ன பண்ணணுங்கிறாரு. அதனால தான் லிங்கத்தில் இந்த முத்திரை யோகங்கள் பாவனைகள்லாம் வச்சுருக்காங்க. அதை யார் அதை தீவிரமாக எடுக்கிறாங்க? அப்படி தீவிரமாக எடுத்தால் அந்த பூஜையை எப்படி அவரால் செய்ய முடியும்? அவர் எதில் தான் முங்குறாரு? அந்த அபிஷேகம் ஆராதனை, இளநீர் ஊத்துறேன், தண்ணீர் ஊத்துறேன், அதுதான் அது. அந்த கிரியை அது தப்பு கிடையாது. ஸ்டேஜுக்காக சொல்கிறேன். சரியாக நிற்கிறார். எங்கே நிற்கிறாரு? 5ஆம் வகுப்பு மாணவர் சரியாக இருக்கிறார். 5ஆம் வகுப்புக்குரிய தகுதியோடு சரியாக இருக்கிறார். எந்த வகுப்புக்கு தகுதியற்றவர்? 6ஆம் வகுப்பு தகுதியற்றவர். 5ஆம் வகுப்பின் தகுதியையும் மறுக்கவில்லை, 6ஆம் வகுப்புக்கு தகுதி இல்லை என்பதையும் என்ன செய்யக்கூடாது? மறுக்கக்கூடாது. அதே தான் இங்கே பிரச்சனை. அப்படிதான் கிரியையில் நீ அவர் சொல்கிறார், கடைசியில் முடிச்சிட்டார், நீ கிரியையில் முங்காத. இதையெல்லாம் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு சித்தியாரில் ஒரு பாடல்லே இருக்குது, உன்னுடைய கிரியை நேரத்தை நீ குறைக்கணும். கிரியை நேரத்தை குறைக்கணும்னு அந்த அர்த்தம் கிடையாது. வேறு கவனத்தில் 1 மணி நேரம் பூஜை பண்ணுறதுக்கு சிவ கவனத்தில் 15 நிமிஷம் பண்ணால் போதும். நீ கவனத்தை வேறு இடத்துல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணக்கூடாது. வேறு கவனங்கள் கனவெல்லாம் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ 1 மணி நேரம் பூஜை பண்ணுறதும், சிவனை தவிர எந்த நினைவும் இல்லாமல் எவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறதும் மாட்டினீங்களா? தானாக கலண்டுட்டு நினைக்கிறேன். இந்த வயிறை சரியாக எடுத்து விடாமல். இதுதான் அதுக்கு அர்த்தம். சிவ பூஜையை நிறுத்துன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய பூஜைன்னு உட்காந்துட்டிங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல நம்மளை சுற்றி 4 பேர் உட்காருவாங்க. உடன் நம்ம அவங்கள கவனிக்கிறாங்கங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். பிறகு அவர் கவனிக்கிறாங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்ப்போம். முத்திரைகள் எல்லாம் ரொம்ப கம்பீரமாக என்ன செய்வோம்? ரொம்ப கம்பீரமாக காட்டுவோம். கவனம் எங்கே போயிடும்? வெளியே போயிடும். அது தவிர்ந்தான் சொன்னாரே தவிர பூஜையை குறைச்சிக்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கான்சன்ட்ரேஷனுடைய இப்போ நான் திருவாசகத்தை எனக்கு படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டைம் எனக்கு திருவாசகத்துக்கு 1/2 மணி நேரம் தான், திருவாசகம் முழுவதையும் படிக்கிறது. ஆனால் ஸ்டடியாக நேராக உட்காந்து அந்த மந்திரத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே மூச்சை கவனிப்பேன். நான் மூச்சு நார்மல் ஸ்டேஜுக்கு வரும், படிக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் 10 மந்திரம் படிக்கிறதுக்குள்ளே ஒரு பேஜ் அப்படி புரட்டுற நேரம் தான் எனக்கு, ஒரு பதிகத்துக்கு இப்படி புரட்டுற நேரம் தான் படிச்சிருவேன். ஆனால் இது ஒரு பெரிய பெருமையாக சொல்லலை, ஆனால் என்னால் முடியுதுன்னு சொல்கிறேன். திருமூலர் சொல்கிறது நடக்காத வேலை கிடையாது. ஏன்னா என்னால் இது முடியுதுன்னு சொல்கிறேன். எனக்கு 1/2 மணி நேரம்னா ஞானிகள் விவேகானந்தர் இப்படி தானே புரட்டுவாருங்கிறாங்க. புத்தகத்தை கொடுத்தா இப்படி புரட்டுவார், எல்லாமே மைண்டில் செட் ஆகிருங்கிறாங்க. யாருக்கு? நமக்கு 1/2 மணி நேரம் ஆகுது, விவேகானந்தருக்கு 1 செகண்ட் ஆகுது. நூலகங்களெல்லாம் நூல் எடுத்த வேகத்தில் திருப்பி கொடுத்துருவாருங்கிறாங்க. ஒரு நூலகத்தில் நடந்தது அவர் வாழ்க்கையில். லைப்ரரியில் கஷ்டப்பட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறான், சில மணி நேரத்தில் திருப்பி கொடுக்குறாரு. என்ன எவ்வளோ பெரிய புக்குங்க, இதை படிக்கிறதுக்கு வருடக்கணக்காக, என்ன இப்படி நீங்கள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தேன், அதில் என்ன கேள்வி வேணாலும் கேள்வி சொல்கிறேங்கிறாரு, கேட்குறான்னு சொல்கிறாரு. அது காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கான்சன்ட்ரேஷன் தாங்க முக்கியம், கவனம் தான் முக்கியம். இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம கவனம் எங்கே போகுது? சமயத்திக்கை மட்டுமே வாங்கின ஒரு 10 பேர் சுற்றி உட்காந்துருவாங்க. உடனே நமக்கு என்ன நினைப்பு வந்துடும்? சரி, நம்ம சன்னிதானம் ஆயாச்சு, நீ சன்னிதான வேலையை காட்டலான்ட்டு என்ன செய்வோம்? சன்னிதான வேலையை நம்ம காட்ட ஆரம்பிப்போம். உடனே நாம் சன்னிதானம் ஆகிட்டோம், நம்முடைய வேலைகளை நம்ம காட்ட ஆரம்பிச்சிடலாம். அது அவங்க நிலை என்ன, நம்ம நிலை என்ன, அவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க, நாம் இங்கே இருக்கிறோம், அதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. உடனடியாக முத்திரை பாவனை அதையெல்லாம் காட்டி நேரத்தை போக்கி இடையிடையே அவங்கக்கிட்ட இது இன்னைக்கு மட்டும் இல்லை, டெய்லி இதே மாதிரி தான் பூஜை பண்ணுறேன். அப்புறம் அது இடையில வேறு பேசி அதான் திருமூலர் கண்டிக்கிறார். ஒரு இதான் என்ன செய்ய சொல்கிறாரு, நீ எதில் இரு, யோகத்தில் இருந்து சிவ பூஜை பண்ணுங்கிறார். அழகாக எவ்வளோ பெரிய மந்திரம். இன்னைக்கு வகுப்பு திருமூலர் தான் நம்மளை கூப்பிட்டுருப்பார்கள் தெரியும். யோகத்திலிருந்து என்ன செய்ய, சிவ பூஜை பண்ணு. அது நீங்கள் இந்த ரங்கநாதன் சாருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோமில்ல, அந்த பிராமணர் என்ன சொன்னார்? அந்த பிராமணர் என்ன சொன்னார்? நாங்கள்லாம் பூஜை பண்ணுறோம், பூஜைக்கு மேலே நீங்கள் போகணும், ஞானம் பண்ணணும். நீங்கள் பாட்டு பாடுறீங்க, பாட்டு பாடுறதை யாரெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு கவனிக்கிறீங்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு சமயத்தில் சேராது, நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னாரு அந்த கோயில் பிராமணர், பூஜை பண்ணுற பிராமணர். அதோட திருமூலர் எவ்வளோ அழகாக பிரமாணத்தோடு சொல்ல, சூப்பர் மந்திரம் இன்னைக்கு பாடம். இதையே நம்ம நடத்தாமல் விட்டோங்கிறது தான் கேள்வி. அடுத்த பதிகத்தை தொடங்கி விட்டுறலாம். இனிமேல் எந்த பாடமும் எடிட் பண்ண போட வேண்டிய அவசரம் இல்லை. 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல. எந்த நேமும் வரக்கூடாது, எந்த பதவியும் வரக்கூடாது. அப்படி பார்த்துட்டிங்கனாலே கவனமாக இருக்கலாம்.
உங்களுக்கு தெரியுமில்லை இது சர்ச்சையாகும்னு, அப்படியே கூண்டோட தூக்கிடணும், பாடம் மட்டும் போனால் போதும். இப்போ அடுத்த தலைப்பை தொடங்கி விட்டுடலாம். 8 சம்பிரதாயங்கிற தலைப்பு. அதற்கான முன்னுரை சொல்லி தொடங்கி விட்டுடலாம். அதற்கான முன்னுரை சொல்லி தொடங்கி விட்டுடலாம். வீட்டில் முன்னுரை எழுதுங்க. சம்பிரதாயம். சம்பிரதாயம் என்பதற்கு மரபு, ஞானத்துக்குரிய மரபு. இன்னைக்கு பாடம் அட்டகாசமான பாடமாக இருக்குது. கிரியையில் சிவனை வழிபடுவதற்குரிய இடத்தை சொன்னார். கிரியையில் சிவனை வழிபடுவதற்குரிய இடத்தை சொன்னார். லிங்கங்களின் வகைகளை சொன்னார். இந்த கிரியை ஞானம், யோகம், கிரியை மூன்றில் நிற்பவருக்கு பொது என்பதை இந்த தலைப்பு சொல்லப் போகிறது. மூவருக்கும் போது மூவரும் தங்கங்களுக்குரிய விதிமுறைகளில் வழிபட வேண்டும்னு சொல்ல போறார். மந்திரம் உடல் பொருளாவி உதகத்தால் கொண்டு படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பை காட்டினான் நந்தியே. அந்த மந்திரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நடத்தணும். மாதம் ஒரு முறையாவது நீங்கள் இந்த திருமுறை படித்தா அழகாக இந்த தந்திரத்தை முடிச்சிடலாம். நல்லா இருக்கு. இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு. எல்லாமே நீங்கள்